அப்போஸ்தலர் அத்தியாயம் 4:32. இயேசுவின் முதல் சீடர்கள் தங்களுடைய உடைமைகளை தங்களுடையதாக கருதவில்லை, மாறாக பொதுவானதாக கருதி இல்லாதவர்களின் சார்பாக தங்களிடம் இருந்ததை பயன்படுத்தியதா கூறுகிறது. உதாரணமாக, சைப்ரஸ் நாட்டைச் சேர்ந்த லேவியரான பர்னபாஸ் ஒரு நிலத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை அப்போஸ்தலர்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். அப்போஸ்தலர் 5ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் கூறப்பட்டுள்ளபடி பர்னபாசின் முன்மாதிரியை பின்பற்றி அனனியாவும் சப்பீராவும் தங்கள் நிலத்தை விற்றனர், ஆனால் வருமானத்தில் ஒரு பகுதியை இரகசியமாக வைத்தனர். அனனியாஸ் தனது நன்கொடையை பேதுருவிடம் வழங்கியபோது பேதுரு அவனை பார்த்து, நீங்கள் பரிசுத்த ஆவியிடம் போய் சொல்லும் அளவுக்கு சாத்தான் உங்கள் இதயத்தை நிரப்பியது ஏன் என்றார். அனனியாஸ் பணத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தான். அவன் தனக்கு தேவையானதை கொடுக்கலாம் அல்லது வைத்திருக்கலாம், ஆனால் அதில் ஒரு பகுதியை எடுத்து வைத்து பரிசுத்த ஆவியிடம் போய் சொன்னதாக பேதுரு சுட்டிக்காட்டினார். அனனியா போய் சொன்னது மனிதர்களிடம் அல்ல, தேவனிடம்தான் என்று பேதுரு கூறினார். அவரது செயலால் அனனியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவத்தை கேள்விப்பட்ட அனைவரும் தேவனுக்கு அஞ்சினர். அனனியாஸ் இறந்து 3 மணி நேரம் கழித்து என்ன நடந்தது என்று தெரியாமல் அவரது மனைவி வந்தார். அவளும் அனனியாவும் விற்ற நிலத்தின் விலையை பேதுரு அவளிடம் கேட்டான். அவள் அனனியா கொடுத்த அதே பொய்யான விலையை கூறினாள். அவளும் இறந்து விழுந்தாள்.